இன்றைக்கு தொலைக்காட்சி நாம பார்த்தாவே கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை தான் தினந்தோறும் வர்ற செய்தியா இருக்குது. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா தங்க எண்ணெய் விலை, வெள்ளி எண்ணெய் விலையெல்லாம் வரும். இப்ப கொலை நிலவரம் என்ன நிலவரம் வந்துகிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட அவல ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளிக்குது. ஆக அதையெல்லாம் தடுக்க திறமையற்ற அரசாங்கமா திமுக அரசு இருக்குது. ஏன்னா பாதி பேர் திமுக காரனை விற்கிறான், ஆனா தடுக்க முடியாது. இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு பிறகு எல்லா துறையும் ஊழல், டாஸ்மாக் துறையில் ஊழல், இன்றைக்கு ஒப்பந்தம் மற்றும் விற்பனை முறைகேடல், மணல் கடத்தல், போக்குவரத்து துறையிலே ஊழல், மின்சார வாரியத்திலே ஊழல், அதோட மதுரையில அங்க இருக்கிற மாநகராட்சியில் வருவாய் 200 கோடி ஊழல் செஞ்சிருக்காங்க. ஆட்டுக்கு, மாட்டுக்கு, பன்னிக்கு எல்லாம் வரி போட்டாங்க. அந்த பன்னியில போட்ட வரி கூட விட்டு வைக்கல திமுக ஆட்சி. இப்பொழுது நகராட்சி குடிநீர் வழங்குகின்ற அமைச்சர் இன்றைக்கு அமலாக்கத்துறை பல்வேறு ஊழல் பட்டியல காவல்துறைக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஆர் போடணும். முதலா ஒருத்தர் போக போறார். முதலா ஒருத்தர் போக போறார். படிப்படியா போவாங்க. ஆக இன்னும் 2-3 மாதம் இருக்குது. 100 நாள் தான் இருக்குது தேர்தலுக்கு. அந்த 100 நாள்ல எத்தனை திமுக அமைச்சர்கள் எங்கு போவார்கள் தெரியும். பத்திரமான இடத்துக்கு போவாங்க.